தளபதி விஜய் பிறந்த நாளான இன்னைக்கு அவரோட மனைவி சங்கீதா கண்கலங்கியபடி செஞ்ச காரியம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதியோட பிறந்த நாள் பிறந்த நாளுங்கிறத விட அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்த நாள். ஆனால் அன்னைக்கு சட்டசபையில் அவர் வந்து உட்காந்துருக்கிறப்ப எல்லாமே வந்து தெரியும். இந்த பிறந்த நாளை அவர் வந்து பெருசாக செலிப்ரேட் வந்து எதுவும் வந்து பண்ணலைங்க. இன்றைக்கே சட்டசபையில் வந்து பார்த்தோன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் அமோனியா கசிவுனால இப்போ வந்து தொழிலாளர்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு அங்கே பலிகளோட எண்ணிக்கை வந்து 5 உயிரினத்தை வந்து தாண்டினதுனால எல்லாருமே இப்போ அந்த பேனிக் மோடு அப்செட்டில் வந்திருக்காங்க. அதனால் கேக்கெல்லாம் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்ருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே சட்டசபையில் பேசும்போது வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து தாண்டி பல நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா தளபதிக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க. பிஎம்லேருந்து வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே தாங்க வந்திருக்காங்க. எப்பயுமே நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சொன்னாலுமே நம்ம மனசுக்கு ஏதோ ரொம்ப நெருக்கமானவங்கள வந்து தேடிக்கிட்டே வந்திருக்கும். அவர் வந்து உட்காந்துருக்கிறப்ப அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. எனக்கு லோன்லினஸ் ரொம்ப வந்து பிடிக்கும். என்னை அப்படியே தனியாக வந்து விட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நான் வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த லோன்லினஸில் மனசுக்குள்ள அந்த மனுஷனுக்கு 1000 திங்கிங் வந்து வரும். இப்போ அவர் யோசிக்கும்போது இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியோட, பிள்ளைங்களோட சந்தோஷமா அவர் செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டேவா இருக்கட்டும். ஏன்னா, அவரே சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. என்னோட பர்த்டேவ நான் பெருசா எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். சங்கீதா தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷலா வந்து கொண்டாடுவாங்க. அ அவங்க அப்படி கொண்டாடும்போது தான், ஓ! இப்படி இது இது இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். இப்ப இப்படியெல்லாம் கொண்டாடலாமா, வைக்கலாமா அப்படின்னு நானு வார்த்தைகள் வராம திக்குமுக்காடியெல்லாம் வந்து போய் வந்திருக்கேன் அப்படின்னு அவரே வந்து அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சாருங்க. இப்ப என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல நேரடியா வந்து ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி சுஜாதா வந்து சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு கோர்ட்ல. ஏன்னா, அவங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்பப்பட்டு, அதுக்கப்புறமும் குடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன மாரியான அ இந்த வழக்குல வந்து பார்த்தோன்னா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வந்து எப்படி அப்ரூவல் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப லண்டன்ல இருக்கக்கூடிய வந்து சங்கீதா, அவங்க ரொம்ப எமோட் ஆகி வந்திருக்காங்க. அ அவங்க வெளியில வந்து காட்டிக்காட்டினாலும், இப்ப நம்ம தளபதி விஜய் வந்து அவர் வெளியில அங்க வந்து இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ள தனிமையில அந்த மனுஷன் லோன்லினெஸ்ஸ எப்படி ஃபீல் பண்ணுவார்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா, லண்டன்ல சங்கீதா ஆல்ரெடி வந்து தனிமையில தான் வந்து இருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக மைண்ட எங்கெங்கேயோ டைவர்ட் பண்றாங்க. பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும் வந்து எல்லாமே வந்து பண்றாங்க, வைக்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் வந்து தாண்டி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபுல் டிஸ்டர்பா வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது. தளபதியோட நெனப்பு மட்டும்தாங்க. அவங்க ஏன்னா, அவங்களோட உலகம் அதாவது தளபதியினுடைய உலகத்துல அவங்களோட மனைவி, பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா, சங்கீதாவுக்கு முழு உலகமாவே தளபதி மட்டும் தான் வந்து இருந்தாங்க. அதனால அவங்க வந்து இப்ப ரொம்ப தனிமையில வந்து இருக்கிறதாவும், இன்னைக்கு ஃபுல்லா வந்து அவங்க தனிமையில வந்து உட்காந்து தளபதியினுடைய ஃபோட்டோஸு, அவருடைய படங்கள், அதே மாரி அ அவரு சார்ந்தே இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து இருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து வீட்லயும் பூஜைலாம் வந்து பண்ணியிருக்காங்க. தளபதி நல்லா இருக்கணும், அவருடைய இதெல்லாம் வந்து இது இருக்கணும்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா, அம்மா வந்து கேட்டிருக்காங்க. மனசு ஃபுல்லா அவ்வளவு தூரம் வந்து எண்ணங்களையும், ஆசைகளையும் வந்து இருக்குல்ல. அப்புறம் ஏன் வந்து ஒண்ணு சேரக்கூடாதுன்னு வந்து கேட்டதுக்கு, சங்கீதா சொன்ன பதில், "நான் என்னோட தளபதி விஜய்க்காக, நான் அவருக்காக வந்து பர்த்டே இதெல்லாம் வந்து நான் இப்ப இது பண்ணிக்கல. அதெல்லாம் எப்பயோ குழி தோண்டி வந்து புதைச்சுட்டேன். என் பசங்களோட அப்பா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேண்டிட்டேன்." அப்படின்னு வந்து சொல்லி எதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா, சொல்ல முடியாத அந்த தாங்க முடியாத வலி அவங்களுக்கு இன்னும் உள்ளுக்குள்ள வந்திருக்கு. காலங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து மாத்தும். அ போக போக எல்லாமே வந்து சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்படி ஒரு நாள் வந்து மாறுச்சுன்னா, இந்த காலம் கண்டிப்பா மறுபடியும் தளபதியும், அவரோட மனைவி சங்கீதாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.